கர்மவாகினி. எழுதியவர் ஸ்ரீ சத்ய சாயி பாபா. நற்குணமே ஆன்மீக ஆற்றல். விவேகம் பெறுவதற்குரிய வழிகள் முந்திய யுகங்களை விட கலியுகத்தில் அதிகம். நீங்கள் விரும்பியபடி கல்வி அளிப்பதற்கு எத்தனையோ பள்ளிகளும் நிறுவனங்களும் உள்ளன. சிறிது முயற்சி செய்தால் நியாயமான முறையில் சொத்து சேர்ப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உள்ளன. இத்தனை இருப்பினும் மனிதனிடம் மகிழ்ச்சியும் சாந்தியும் அதிகரிப்பதை நாம் காணவில்லை. உள்ளபடியே மற்ற யுகங்களை விட இப்போது துன்பம்தான் அதிகமாக காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? காரணம் மானிடனின் நடத்தையிலும் அவன் வாழும் முறையிலும் இருக்கிறது. பரிணாமத்தில் மானிட வாழ்வே மிக மிக உன்னதமானது என்பதில் சந்தேகமில்லை. புனிதம் என்னும் பொருளுக்கேற்ப வாழ ஆன்மீக முயற்சி இன்றியமையாதது. அம்முயற்சி புனிதமாக தூயதாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு நன்னடத்தை எல்லா வகையிலும் முக்கியமானது. நன்னடத்தை அழியா வாழ்வை அளிப்பது. மரணத்துக்காப்பாலும் வாழ்வது அது. அறிவே ஆற்றல் மிக்கது என சிலர் சொல்கின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. நன்னடத்தையே ஆற்றல் மிக்கது. அந்த அறிவை பெறுவதற்கும் நன்னடத்தை தேவை. எனவே தீமையின் சுவடே இல்லாத நன்னடத்தை பெற ஒவ்வொருவரும் முயல வேண்டும். இன்றைக்கும் புத்தர், இயேசுநாதர், சங்கராச்சாரியார், விவேகானந்தர், பெரிய யோகிகள், முனிவர்கள், இறை அடியார்கள் முதலியோர் நம் நினைவில் உயர்வாக மதித்து போற்றப்படுகின்றனர் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் எந்நேரமும் அவர்களை நினைக்கும்படி செய்வது எது? அவர்களுடைய நடத்தைத்தான் என்று நான் சொல்கிறேன். நல்ல நடத்தையில்லாத கல்வி, சொத்து, சமுதாய அந்தஸ்தால் ஒரு பயனும் இல்லை. மலரின் தகுதியும் மதிப்பும் அதன் மனத்தை பொறுத்தே அமைகிறது. கவிஞர்கள், ஓவியர்கள், விஞ்ஞானிகள் அவரவர் துறையில் மேதைகளாக இருக்கலாம். ஆனால் நன்னடத்தை இல்லையேல் அவர்களால் சமுதாயத்தில் நிலைக்க முடியாது. உன்னத நிலை அடைய நன்னடத்தை இன்றியமையாதது. அது சமுதாயத்தில் நாம் மரியாதை செலுத்தும் அனைவரிடமும் இருக்கிறதா எனும் ஐயம் நிச்சயமாக எழக்கூடும். ஆனால் நான் இங்கே குறிப்பிடுவது சில நிலையான நெறிமுறைகளை உறுதியுடன் பின்பற்றும் சமுதாயத்தையும் தன்னடக்கத்தையும் பற்றித்தான். தெளிவில்லாத சமுதாயத்தில் நடத்தையும் நாகரிகமும் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும். சமுதாயம் சாதாரணமாக அந்த நிலையற்ற நடத்தைக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறது. ஆனால் முக்கியமானதும் அடிப்படையானதுமான மாசிலா நடத்தையே நிலையானது. சமுதாயம் எப்படியும் மாறலாம். ஆனால் அது மாறக்கூடாது. அழியாத இன்னொன்று ஆன்மா. அந்த ஆன்மாவுடன் அதற்கு தொடர்பு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையிலும் அது நிலையானது.